மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் நானி நடிப்பில் வெளியாயிருக்கும் சரி போதா சனிவாரம். தெலுங்கு படம் தான் இது. தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. நான் பார்த்த தெலுங்கு வெர்ஷனில் சப்டைட்டிலும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லா தேட்டர்லையும் தெலுங்கு வெர்ஷனுக்கும் சப்டைட்டில் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சப்டைட்டில் பார்த்து படம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தமிழ் வெர்ஷன் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு சஜஷன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட டைரக்டர் விவேக் ஆத்ரேயா கூட தான் நானே இதுக்கு முன்னாடி அன்டே சுந்தரானிக்கு அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. நஸ்ரியா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படம் சொல்ல வர விஷயம் என்ன? இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படிங்கிறதும் ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவும் இதில் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு ட்ரெய்லர் மூலமாக புரிஞ்சுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு? கமர்ஷியல் மீட்டரில் இந்த படம் எப்படி ஸ்கோர் பண்ணுது அப்படிங்கிறலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். சரி போதா சனிவாரம் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பெரிய ஸ்பாயிலராக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சனிக்கிழமை மட்டும் பாஷாவாக இருந்துட்டு மீதி நாள்லாம் மாணிக்கமாக இருக்கிற நானியோட பாத்தில் எப்போவுமே ஆண்டனியா இருக்கிற வில்லனான எஸ்.ஜே. சூர்யா கிராஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சரிபாத சனிவாரத்தோட ஒரு ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சனிக்கிழமை மட்டும் அதர்மத்தை எதிர்த்து போராடுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுத்த ஒரு நாயகன் எப்போவுமே அநியாயம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எஸ்.ஜே. சூர்யா வில்லன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பாத் கிராஸ் ஆகும்போது என்ன நடக்குது, சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த கமர்ஷியல் என்டர்டெய்னரோட கதை. படத்தில் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சூர்யா அப்படிங்கிற டைட்டில் ரோலில் நானி நடிச்சிருக்காரு. அவருக்கு பக்காவாக எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு சொல்லலாம். அவரோட எல்லா ஜோனையும் அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா ஸ்ட்ரென்த்தையும் டச் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் படத்தில் இருக்குது. அவரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான காமெடி டைமிங் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்டாக தொட்டிருக்காங்க. ஆக்ஷனுக்கான ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது படத்தில். அண்டு எமோஷனல் சீன்ஸும் நல்லாவே இருக்குது. அதுக்கு நானியுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய காட்சிகள் ஒரு ரிப்பீட் மோடில், அதாவது நம்ம ஆல்ரெடி நிறையா தெலுங்கு படத்தில் பார்த்த விஷயமா இருந்தாலும் அது நானி பண்ணும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட வில்லன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தயாவா எஸ்.ஜே. சூர்யா கொஞ்சம் ஏமாந்தாலும் நமக்கு வந்து அந்த தில் படத்தோட பாதிப்பு இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதில் வந்து ஆஷிஷ் வித்யார்த்தி ஒரு ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் ஸ்கிரிப்ட் தான் இதுலேயுமே எழுதப்பட்டிருக்கு. பேட்டர்ன் வைஸ், அதாவது ஸ்க்ரீன் பிளே அந்த கேரக்டரை க்ரோ ஆகிற வைஸ் அந்த மாதிரியான ஒரு மேட்ச்சில் இருக்குது. பட் ஸ்டில் எஸ்.ஜே. சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரியான கம்பேரிசனை மறக்கடிக்க வச்சிருது. ஏன்னா இந்த ரோலை ரொம்பவே நல்லா ஓன் பண்ணியிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு சொல்லலாம். ஒரு நமக்கு பழக்கப்பட்ட ரோல், அதுவும் வந்து நிறையா இந்த மாதிரியான வில்லன் ரோல்ஸ் நிறையா படங்களில் இருந்தாலுமே, ஒரு காமன் மேன் விசஸ் போலீஸ் அப்படிங்கிறது நிறைய படங்களில் இருந்தாலுமே எஸ்.ஜே. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரோலை அவர் இன்னும் மெருகேற்றின விதம் எல்லாமே இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனுக்கு கொண்டு போயிடுது. அந்த கமர்ஷியல் மீட்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அடுத்தடுத்த காட்சிகளும் பிளாஸ்டாகவே அமையறதுனால எஸ்.ஜே. சூர்யாவோட ஃபுல் பொட்டன்ஷியல் செகண்ட் ஹாஃபில் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் இந்த படத்தை எஸ்.ஜே. சூர்யா தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த பிசி சாருல தான், அதாவது ஒரு கான்ஸ்டபிள் ரோலில் பிரியங்கா அருள்மோகன் நடிச்சிருக்காங்க. ஒரு டிப்பிக்கலான ஹீரோயினாக அவங்க ரோல் மாறிடக்கூடாதுங்கிறதுல டைரக்டர் விவேக் ஆத்ரேயா ரொம்ப காஷியஸாக இருந்திருக்காரு. அவங்கள முடிஞ்ச அளவு கதைக்குள்ளே கொண்டு வரவும் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் நானி பிரியங்கா அருள்மோகன் ரெண்டு பேரோட ரொமான்ஸ் ட்ராக்கும் ரொம்ப சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அவங்க ஒரு டிப்பிக்கல் ஹீரோயினாக தான் வந்து நிற்கிறாங்க அந்த கேரக்டர் டெவலப் ஆகிற இடம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அதர் தட் பிரியங்கா எந்த குறையும் இல்லாமல் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நானியோட சிஸ்டராக வர அதித்தி பாலன், அப்பாவாக நடிச்சிருக்கிற சாய்குமார், இன்னொரு பிரதான வில்லனாக நடிச்சிருக்கிற முரளி சர்மா, மூணு பேருமே சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுவும் சாய்குமார் கிளைமேக்ஸில் ஒரு சீனில் நல்லாவே அப்ளாஸ் வாங்குறாரு. அண்டு இன்னொரு வில்லனான முரளி சர்மா, அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எதையுமே ராங்காக ஜட்ஜ் பண்ணுற ஒரு கேரக்டராக அவர் ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிறைய இடங்களில் காமெடிக்கு உதவி இருக்காரு. பட் வில்லனாக அவர் அவதாரம் எடுக்கிறப்போ அந்த சீனுமே ஒரு பர்ஃபெக்டான விஷயமா தான் இருந்துச்சு. அதுக்கு முரளி சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் விவேக் ஆத்ரேயா இதுக்கு முன்னாடி மென்டல் மாதிலோ, ப்ரோச்செவரிவரா உள்ளிட்ட அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அன்டே சுந்தரானிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் காமெடி அப்படிங்கிற ஒரு ஜானரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. இந்த டைமும் அந்த முன்னாடி படங்கள், முதல் 2 படங்கள் மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக போகாமல் ஒரு பக்காவான கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஏரியாவுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காரு. இந்த ஆக்ஷன் டெம்ப்ளேட்டில் அவர் உருவாக்கின ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாகவே பொருந்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே புதுசாக எதுவும் இன்னோவேட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டை வச்சுட்டு அதை சுற்றி கொஞ்சம் பழக்கப்பட்ட சீன்ஸை வேற ஒரு ஃப்ளேவரில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது 90% சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். குறிப்பாக இந்த படத்தில் எல்லாமே கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான், பார்த்து பழகின விஷயங்கள் தான் அப்படின்னாலுமே அது ஒரு செல்ஃப் அவேர் கண்டென்ட்டாக தான் டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா
நமக்கு புரியுது, ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது, அடுத்து இதுதான் நடக்க போகுது, அடுத்து இதுதான் நடக்க போகுதுங்கிறதுலாம் ஒவ்வொரு சீன்லையுமே நமக்கு தெரியுது. எட் அந்த மொமெண்ட்டுக்காக நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணுறோம். அதுதான் இந்த ரைட்டிங்கோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கான ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் எஸ்ஜே சூர்யா அண்ட் நானி இவங்க 2 எக்ஸ்ட்ரீமும் அவங்க 2 எக்ஸ்ட்ரீமும் காட்டிட்டாங்க. 2 கேரக்டரோட ட்ராவலும் நமக்கு புரிய வச்சுட்டாங்க. 2 பேரும் சந்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணுற மொமெண்ட்டாக இருக்குது. அது கண்டிப்பாக நடக்குங்கிறதும் நமக்கு புரியுது. பட் எட் அதை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நடக்குங்கிற மாதிரி டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனலாக அது நடக்கிறப்ப ஒரு பிளாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இருக்கு. இந்த ஸ்க்ரீன் பிளே, அதாவது ஒரு பட்டாசை பற்ற வச்சா அது கொஞ்சம் வெயிட் ஆகி வெடிக்கிறப்போ நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெளிப்பட்டிருக்கு. அதுவே இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைலேஜாகவும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எஸ்ஜே சூர்யா அண்ட் நானி அப்படிங்கிற 2 பெர்ஃபார்மர்ஸ், அவங்க 2 பேருக்கும் எது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், எது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான காட்சிகளை கட்டமைச்சிருக்காரு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நானிக்கான சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரியும் காட்சிகள் வச்சுட்டு டுவர்ட்ஸ் இன்டர்வல் எஸ்ஜே சூர்யாவுக்கு வெயிட்டேஜ் ஆட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நானி வந்து கொஞ்சம் சட்டிலாக அப்ளை பண்ணுறாரு, எஸ்ஜே சூர்யா அந்த இடத்துல கொஞ்சம் ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் எகைன் 2 பேரும் ஒரு பெரிய கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மீட்டர்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் ஒருத்தருக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்னாகவும் மாறிடுது. இந்த மாதிரியான அந்த ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அது செகண்ட் ஹாஃபில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக என்னதான் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் ஒரு சில ஐடியாஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டான விஷயங்களாக இருந்துச்சு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாக் வந்து 10 மினிட்ஸ் வேகமாக ஓடும், அதை வச்சு வர ஒரு காட்சி, ஒரு ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் முரளி சர்மாவோட கேரக்டர் எழுதப்பட்டது முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எந்த விஷயம் பண்ணாலும் ராங்கான ஜட்மெண்ட் தான் எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதை வச்சு படத்தில் அங்கங்கே நிறைய இடத்துல ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த ப்ளே பண்ணுறதும் வித்தியாசமான ஆங்கிளில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பர்ஃபெக்டான மெட்டீரியலாக இருந்துச்சு. அது ரிப்பீட்டாக இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட் சூர்யாவோட அந்த சாட்டர்டே சென்டிமெண்ட். சாட்டர்டே மட்டும்தான் அவர் பாஷாவாக இருப்பார், சாட்டர்டே மட்டும் தான் அநியாயங்களை தட்டி கேட்பார். அப்படிங்கும்போது அடுத்த சாட்டர்டே வரது அப்படிங்கிறது இன்னொரு 1 வாரம் டைம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஸ்க்ரீன் பிளேல ஸ்மார்ட்டாக சில விஷயங்களை விவேக் ஆத்ரேயா பண்ணியிருந்தாரு. இது மூலமாக நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைரக்டர் விவேக் ஆத்ரேயாக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் விவேக் ஆத்ரேயாவும் ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அண்ட் படத்தோட இன்னொரு பில்லர் ஜேக்ஸ் பிஜாயோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த சிவதாண்டம் அப்படிங்கிற ட்ராக் தான் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக டாமினேட் பண்ணியிருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், 2 டிபார்ட்மெண்ட்லையுமே ஜேக்ஸ் பிஜாய் பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அது சரியான மீட்டரில், ஒரு ஹீரோயிசமான ஒரு சீன்ஸுக்கு என்ன தேவையோ அதவும் சரியான மீட்டரில் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப கன்வின்சிங்காகவும் இந்த காட்சிகளை ஃபைட் சீக்வன்ஸை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தோட இன்டர்வலில் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்தை டைரக்டர் வந்து பண்ணியிருந்தார். அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு டீசர் மாதிரி இன்டர்வல் பிளாக்லேயே நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் தான். அவரோட கான்ஃபிடென்ட்டையும் அது வந்து காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கதை வந்து டிவியேட் ஆகி வேறு இடத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்போ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது வேற எங்கேயோ கொஞ்சம் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப அந்த இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் ஃபீல் ஆச்சு. மேபி அந்த ஒரு 15 மினிட்ஸை கட் பண்ணியிருந்தா படம் இன்னுமே ஒரு பிளாஸ்டான மெட்டீரியலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் படம் இருக்குது. அந்த ஒரு 15 மினிட்ஸோ ஒரு 10 மினிட்ஸோ ட்ரெயின் பண்ணியிருந்தா இன்னுமே படம் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. அடுத்ததான் அந்த மாஸ்க் போட்ட விஜிலாண்டி ஹீரோ யார் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா ட்ராக் பண்ணுற விதம் வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அவர் வந்து ஒரு ஸ்மார்ட்டான போலீஸ் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பேசி யார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து ட்ராக் பண்ணுறாரு. பட் அது ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது என்னதான் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே கொஞ்சம் லாஜிக் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தார் டைரக்டர். பட் அந்த காட்சியில் மட்டும் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக ஹேண்டில் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது இன்னும் கன்வின்சிங்காக பண்ணியிருக்கலாம். பட் நெவர்தலெஸ் அந்த சீனை எஸ்ஜே சூர்யா ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படின்றது இல்லையா, அது ரொம்ப கன்வின்சிங்காக இதை வந்து மாற்றிடுது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ஃப்ளாவை அது டோட்டலாக மறக்கடிச்சிருது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு பிரதானமான மைனஸ் என்ன அப்படின்னா, சாக்குலப்பாலம் அப்படிங்கிற ஊர் தான் இந்த படத்தில் ஒரு பிரதான கேரக்டராகவே வருதுன்னு சொல்லலாம். அதில் இருக்கிற மக்கள் எப்படி தொடர்ந்து குற்றவாளிகளாக பார்க்கப்படுறாங்க, ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரால் எப்படி வந்து ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத காட்சியாக நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. பட் அந்த கிராம மக்கள் ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் வந்து அவ்வளோ ஒரு சாதாரண சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கிறத இனிமேல் டீட்டெயிலாக விளக்கியிருக்கலாம். ஒரு நில பிரச்சனை, ஒரு ரியல் எஸ்டேட் இஷ்யூ மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குது. அந்த ஊரில் அத்தனை பேர் இருக்காங்க, ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரை அவங்களால எதிர்க்க முடியலையா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸுக்கான மெயின் ரீசனே அதுதான் அப்படின்னாலுமே அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவோட, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட அந்த கிராம மக்களோட
சப்ளாட்டை அணுகிருக்கலாம் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்னன்னா, நிச்சயமா ஒரு குட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பெர்ஃபெக்டாக பொருந்தி வர ஒரு படம். ஒரு கமர்ஷியலான என்டர்டெய்னர், கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு சொல்ற அளவுக்கான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.